ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரமேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீடியோ பார்த்து கொண்டு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். என் வீடியோ பார்த்து ரசித்து கொண்டு எல்லாருக்கும் என் மனமார்ந்த ஆசிசுகள். அனைத்து குழந்தைகளுக்கும் என் வீடியோ பார்த்து ரசித்து கொண்டு எல்லாருக்கும் என் மனமார்ந்த ஆசிசுகள். வாங்க நம்ம வீடியோக்கள் போகலாம். சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், சில பேருக்கு அந்த விஷயங்களை பிடிக்காமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சில பேருக்கு பிடிக்கிற விஷயங்களை நிறையா பயன்படுத்துவாங்க, நிறையா பேசுவாங்க. ஸோ நிறையா ஐடியாஸை உருவாக்குவாங்க. சில பேருக்கு பிடிக்காத விஷயத்த பேசுவாங்க, பழகுவாங்க. ஸோ இந்த பிடிக்காத விஷயத்தையும் பிடிக்கிற விஷயத்தையும் ஸோ மிக்ஸ் பண்ணுறது தான் இதோட மனித இயல்பானா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பிடிக்காத விஷயத்தை பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் எண்ணங்களையோ நெகட்டிவ் தாட்ஸ்லையோ ஸோ வரும்னு சொல்கிறாங்க. அதே பிடிக்கிற விஷயத்த பண்ணும்போது ஸோ நிறைய ஐடியாஸ் வருமானு தெரில, ஆனால் இருந்தாலும் அந்த மனிதனுக்கு சந்தோஷத்தையோ இல்லை அதோட உச்சக்கட்ட ஒரு ஹாப்பினஸ்ஸையும் ஒரு என்ஜாய்மெண்ட்டையும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்த்தா நமக்கு சில நேரங்களில் நம்மளால் பிடிக்காத விஷயத்த பண்ணாமல் போகலாம். பிடிக்கிற விஷயத்த பண்ணாமல் பிடிக்காத விஷயத்த போயிட்டு ஸோ சில காரணங்களால் நம்ம அதை வந்து கட்டமைப்பாக இருக்குன்று சொல்கிறாங்க. ஸோ சில விஷயத்த நம்ம கொஞ்சம் டைம் ஆச்சு பிடிக்கிற விஷயம் படும்போது நம்ம வாழ்க்கைக்கு சில முன்னேற்றம் வருமானு அறிவு வருமானு சில பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வரும்ன்ட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே பிடிக்கிற விஷயத்த பண்ணுவோம். எப்போவுமே இல்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு மந்த்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒருவாச்சோ இல்லை ஒரு வாரத்துக்கு ஒருவாச்சோ ஒரு பிடிக்கிற விஷயம் பண்ணும்போது நமக்கு எண்ணங்களோட முன்னேற்றம் இருக்குமான்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் முயற்சி பண்ணுவோம். நமக்கு பிடிக்கிற விஷயம் பண்ணும்போது ஸோ இன்னும் நிறைய பிடிக்கிற விஷயத்த இன்னும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில விஷயம் நான் சந்திக்கிறேன். அமர்ந்தி மஸ்தே.